மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபெமிலியர் ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த நிங்கு தனியா இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவானா, அதனால நம்ம ஹீரோயின் இப்ப கடுப்பாகி அவன் மண்டையில ஒரு போடு போட்டுருவா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த நிங்கு தலையில கட்டோட அரமயக்கத்தோட அப்படி எந்திரிப்பான். என்னன்னு பார்த்தா தலையில அடிச்ச நம்ம ஹீரோயின் தான் இப்ப இவனுக்கு கட்டு வேற போட்டு விட்டுருப்பா. இத பார்த்துன்னு இந்த நிங்கு ஷாக் ஆயிருவான். நீ என்னடி பண்ணி வச்சிருக்க, என்ன அடிக்கவும் செஞ்சிருக்க, எனக்கு பேண்டேஜும் போட்டு விட்டுருக்கு, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, இங்க பாரு, நீ தான் தேவையே இல்லாம என்னோட ரூம்குள்ள வந்தது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குது அப்படிங்கறத இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு, இப்படி நீ தளபதியோட ஒய்ஃப் கூட அஃபேர்ல இருக்கிறன்ட்டு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நீ ராஜாவாகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதனால அந்த நிங் அப்படி ஆடி போய் உட்கார்ந்துருப்பான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஷென்னா நீ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினே, இங்க பாரு, இப்போதைக்கு வெளியே யாருமே இல்ல, ஒழுங்கா போயிரு, இல்லன்னா தேவையில்லாம உனக்கு தான் கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி நல்லா பிளாக்மெயில் பண்ணுவா. சரின்னு சொல்லிட்டு அந்த நிங்கு இங்க இருந்து கிளம்புவானா. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ கல்யாணத்துக்கு எடுத்து ரொம்ப மாறிட்ட, பட் கவலைப்படாத, எல்லாம் திரும்பி பழைய மாதிரி வந்துரும், ஏன்னா நீ தான் கூடிய சீக்கிரம் ஹஸ்பண்ட் இல்லாம ஆக போறல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் சொன்னனுமே நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை இவன் தளபதி எதுவும் பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த நார்த் சைடு போயிருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப போயிருக்க சைடு பார்த்தா ஆதரவு அற்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்களா. சோ இப்ப இதுல இவன் தேடி வந்த ஆள் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஓரத்துல அந்த ஃபர்ஸ்ட் இளவரசருக்கு வேலை பார்த்த அந்த சோல்ஜர் ஒரு ஓரமா குடிச்சு படுத்து கிடப்பானா. நம்ம ஹீரோ சரி அவன் கிட்ட போய் ஏதாண்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல தான் போவான். ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல போன உடனேயும் அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். சோ நம்ம ஹீரோ அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு இப்ப அவன் கத்தி எடுத்து இந்த ஆளை போட்டு தள்ளிடுவான். சே என்னடா வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சே அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க செகண்ட்லயே இப்ப இவனை அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் சரி வந்து பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ரெடியா இருப்பான். பட் அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், தளபதி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு குதிரையில வேகமா நம்ம தளபதியை காப்பாத்துறதுக்காக இங்க வருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அதே குதிரையில ஏறி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பாப்பாங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க ஒரு அம்பு அப்படியே விடுவாங்களா, அது கரெக்டா நம்ம ஹீரோயின் மேல வந்து பட்டுரும். இத பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே பதறி போற செகண்ட்ல இப்ப திரும்பி இன்னொரு அம்பு நம்ம ஹீரோயினை நோக்கி வரும். பட் நல்ல வேலையா இப்ப நம்ம ஹீரோ நடுவுல வந்து அவன் கையில அதை வாங்கிக்குவான். அதுக்கடுத்து இந்த மாதிரி அடிப்பட்ட நிலைமையிலேயே ரெண்டு பேரும் எப்படியோ இப்ப இவங்களோட வீட்டுக்கே வந்து சேர்ந்துருவாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே இப்ப பதறி போய் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள வந்து சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்போ ஒரு டாக்டர் வந்து எப்படியோ அந்த அம்பெல்லாம் வெளியெடுத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவானா. அதுக்கடுத்து இந்த அம்பை கொண்டு போய் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து, இந்த தாக்குதலை யாரு ஏற்படுத்திருக்கான்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சு சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுப்பான். இப்போ இதை எடுத்துட்டு போறப்ப அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, இவங்க மேபி உண்மையான ஷென்னா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவங்க உங்களுக்கு உண்மையான ஒய்ஃபா தான் நடந்துக்கிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோனையும் எங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணாம டக்குன்னு உங்களை வந்து சேவ் பண்றேங்கிற பேர்ல இப்ப அவங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. இதுலயே நல்லா தெரியுது அவங்க உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்ட்டு. சோ இப்ப நான் 100% நம்புறேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த நிங்க தான் காட்டுவாங்க. அவன் தானே இப்ப இந்த தாக்குதலே ஏற்படுத்தியிருப்பான். அவனோட ஆள் வந்து, ஐயோ சாரி இளவரசரே, நான் எப்படியான்னு தளபதியை போட்டு தள்ளிடலாம் தான் நினைச்சோம், ஆனா நடுவுல அவரோட ஒய்ஃப் வந்து அவரை காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்க அவன் மேலே அந்த தாக்குதலை நடத்தினோம், அவளுக்குமே நல்லா பலத்த காயம் பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவானா. இதை கேட்டோன்னு இப்ப அந்த நிங்க செமையா கடுப்பாயிருவான். கடுப்பானவன் இப்ப அப்படியே கோவத்துல அவனோட ஆளே குத்தி கொன்றுவான். இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பியரன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் ஷென் பாத்துக்கிட்டு இருப்பா. அவ இப்ப அப்படியே நிங்க கிட்ட வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, தளபதியோட ஒய்ஃபுக்கு ஒன்னாகல, இப்ப நல்லா தான் இருக்காங்க, எனக்கு அந்த வீட்டுல சில பேரை தெரியும், அவங்க மூலியமா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதை கேட்டுக்கிறதுதான் அந்த நிங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பாடா எப்படியோ அவளுக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்பதான் கடைசியா அவளுக்கு கான்சியஸ்னஸ் வந்து எந்திரிப்பாளா. ஆனா எந்திரிச்சோடையுமே அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கும். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஒரிஜினல் ஷென்னு இந்த தளபதியோட வீட்டுக்கே வந்துருவா. இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். இப்போ அந்த ஷென்னு டக்குன்ட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்துல வச்சு, இங்க பாரு, நீ அந்த தளபதியை லவ் பண்ணாம இரு, அது எனக்கு தேவையே கிடையாது, ஆனா எனக்கு தேவையானதுலாம் அந்த பென்டன்ட் தான், அதை நீ சீக்கிரம் என்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படி
அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த தளபதியும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த தாக்குதலை யாரு ஏற்படுத்தினா அப்படிங்கிறது சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம முதல் இளவரசரோட சாவுக்கு என்ன காரணம்ட்டு சரியா தெரிஞ்சவன் அந்த ஒரு ஆள் தான். அவனும் இப்ப செத்துட்டான். சோ இப்ப நம்ம எல்லா விஷயத்திலயும் க்ளூவே இல்லாம டெட் எண்ட்ல நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல இருந்து ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வருவா. இத பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவளை போய் பிடிக்க போவானா. ஆனா நம்ம ஹீரோயினா நான் ஒரிஜினல் ஷென் இல்ல, அந்த ரூம்குள்ள இருக்கிறவ தான் ஒரிஜினல் ஷென் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோவும் இவ எதையோ பார்த்து பயந்துருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப நல்லா இறுக்கமா அவளை ஹக் பண்ணிட்டு, ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், அமைதியாரு, காமாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவளை கன்சோல் பண்ணிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அலேக்கா நம்ம ஹீரோயினை அவளோட ரூம்க்கு தூக்கிட்டு வந்துட்டு, நீ மருந்து சாப்பிடாதனாலதான் உனக்கு என்னமோ ஆயிருக்கு, இந்த மருந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் கையாலேயே ஊட்டி விடுவான். சோ இப்படியே ஒரு 4-5 நாள் போயிரும். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை நல்லா பாத்துக்குவான். சோ இதனாலயே இப்ப அவ ஹெல்த் வைஸ் நல்லா ஆயிருவானா. அதனால நம்ம ஹீரோவும் சரி நீ வீட்டுக்குள்ளே இருக்க, நான் உன்னை கொஞ்சம் வெளியே கூட்டு போறேன், அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும், நம்ம வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி நான் வரேன், பட் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட காயத்துக்கெல்லாம் வேற ஒரு மருந்து அப்ளை பண்ணிட்டு வேற ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு தான் அடிபட்டிருக்குல, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவளோட காயத்துக்கு இவன் மருந்து போடுவான். ஆனா இப்படி நம்ம ஹீரோ க்ளோஸா வந்து அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஹார்ட் பீட்லாம் செம ஸ்பீட் ஆகும். இதனால நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப வெக்கப்படுவாளா. இப்போ இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு போயிருவான். அதுக்கடுத்து மருந்து போட்டுக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு வருவான். பட் நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி, ஏன்னா நீங்க வெளியே கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சர்வெண்ட் வந்து, தளபதி நான் செஞ்ச காரியத்தை நினைச்சு நீங்க என்ன ரொம்ப பாராட்ட போறீங்க, மேடம் ஷென்னோட ரூம்ல இருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்களோட மெத்தையையும் திரும்பி நான் அவங்களோட ரூம்லயே வந்து வச்சுட்டேன், சோ இனிமேல் அவங்க ரூமே யூஸ் பண்ணிக்கலாம், நான் எப்படி ஒரு சூப்பரான காரியம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லுவான். நம்ம ஹீரோக்கா அட பாவி, உன்னை யாருடா இப்ப இதை சரி பண்ண சொன்னா, என்னோட ஆசையில இப்படி மண்ணை வாரி போட்டுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே அவனை திட்டிக்குவான் நம்ம ஹீரோ. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, நம்ம மேரேஜ்ல இன்னும் சில பல ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு, அதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம இனிமேல் ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவானா. ஆனா இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ரிச்சுவல்ஸை நான் எப்படி உங்க கூட முடிக்கிறது, ஏன்னா நான் தான் ஒரிஜினலாவே ஷென்னே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ தயங்கிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவானா. அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, நான் ஷென் இல்ல ஷீ அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பா. ஆனா அவளால சொல்லவே முடியாது, கண் கலங்கி அப்படி நிப்பா. ஏன்னா சொன்னா இனிமேல் ஹீரோ இவளுக்கு சொந்தமானவன் கிடையாதுல, அதனால ஒரு மாதிரி கவலையில இருப்பாளா. ஆனா இவ மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னு புரிஞ்சிட நம்ம ஹீரோ இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிஸ்ஸிங்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலான்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் பண்ணி, இதெல்லாம் அந்த ட்ரக்கோட வேலையா இருக்குமோ, அதுதான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு எஃபெக்ட கொடுக்குமே, அது மாதிரி ஏதோ ஒண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆக்சுவலி இவ எந்த ட்ரக்க பத்தி பேசுறான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் ஷென் ஒயின்ல ஏதோ ஒரு ட்ரக்ஸ கலந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பால, அதை பத்தி தான் நம்ம ஹீரோயின் பேசுறா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ நம்ம இப்படி க்ளோஸா இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு ட்ரக்ஸோட எஃபெக்டும் கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்க லவ்னால மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப கண்டினியூஸா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஹெல்த்தை செக் பண்றதுக்காக அந்த டாக்டர் இப்ப இவங்க வீட்டுக்கு வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அந்த அடிப்பட்ட காயம்லாம் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஹெல்தியா சாப்பிடணும், ஏன்னா இப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டோடையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஆனா கூடவே இருந்த அந்த யூன் பாப்பா வந்து, வா அப்பனா நான் அக்காவாக போறேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே அந்த டாக்டர் கிட்டையும் அந்த குட்டி பாப்பா கிட்டையும் இத பத்தி தளபதி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப அந்த டாக்டரை அந்த நீங்க மீட் பண்ணி பேசுவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப அக்கறையா, அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு, காயமெல்லாம் சரியாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப அந்த டாக்டர் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, அவங்களுக்கு காயெல்லாம் சரியாயிருச்சு, பட் ஆனா இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்கறனால ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த நீங்க இப்ப அப்படியே ஸ்டார்டிங் எபிசோட்ல அந்த ஒரிஜினல் ஷென் தான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால அந்த தளபதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பால, அதை இப்ப யோசித்து பார்ப்பான். சோ இதெல்லாம் யோசித்து பார்த்தா அவன் இப்ப தளபதியோட ஒய்ஃபா இருக்கிற ஷென்னு இவனோட லவ்வர் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தை இவனோட குழந்தைன்னு முடிவு பண்ணிடுவான். இது தெரிஞ்சனையும் அந்த நிங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்ப அப்படியே அந்த டாக்டர் கிட்ட இத பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனும்
வார்ன் பண்ணுவான். இப்போ இங்க நடந்தது எல்லாத்தையுமே அந்த ஒரிஜினல் ஷென் ஓரமா நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இங்க அப்படியே சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு அந்த புறத்துக்கு போவாளா. அங்க கரெக்டா அந்த நிங்கு இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் பையன் மாதிரி வேஷம் போட்டு போறத பாத்துருவான். இப்ப அப்படியே உள்ளதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. எனக்கு தளபதியை முன்னாடியே தெரியும், அவர் மேல எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே காதல் வந்துச்சு. ஆனா இப்போ நான் அவரோட ஒய்ஃபா இருக்கேன். ஆனாலும் அவர் என்கிட்ட இப்ப காட்டுற அன்பெல்லாம் இது உண்மையிலே எனக்கு தான் கிடைக்க வேண்டியதா இல்லையான்ட்டு எனக்கு சரியா தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னை பத்தின உண்மை அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வெறுத்துருவாரோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் ஒரிஜினல் ஷென் கிடையாதுல அப்படிங்கிற மாதிரி இவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், நீ நடக்காத பத்திலாம் இப்பயே ரொம்ப யோசித்து மன கஷ்டப்படாத. இப்போதைக்கு தளபதி உன்னை நல்லா பாத்துக்கிறாருல, சோ அதனால உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை நல்லா வாழு. நீ தேவையில்லாம எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த நிங்கு இந்த ரூம்குள்ள வந்துருவான். வந்தவன் அந்த ஃப்ரெண்ட் அப்படியே வெளியே தள்ளிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேச ட்ரை பண்ணுவான். அந்த நிங்கு இப்ப அப்படியே, நீ எப்படி இருக்க, உனக்கு உடம்பெல்லாம் இப்ப ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவானா. நம்ம ஹீரோயினும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு பின்னாடியே நடந்து வருவாளா. அப்போ தெரியாதனமா ஸ்லிப் ஆயிருவா. இந்த நிங்கு இப்ப அப்படியே அவ கீழே விழுந்துட கூடாதுன்ட்டு டக்குன்னு அவளை பிடிச்சிருவான். இதை வந்து நம்ம ஹீரோயின் அவன் தான் கிட்ட தப்பா தான் நடந்துக்க ட்ரை பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு வழக்கம் போல ஒரு பாட்டில் எடுத்து மண்டையில போடலான்ட்டு நினைப்பா. ஆனா அப்ப அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையில ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டிட்டு, இது உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசுவான். நம்ம ஹீரோனுக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும், இவன் இப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அந்த நிங்கு, நீ கவலைப்படாத, உன்கிட்ட நான் அத்துமீறலாம் நடந்துக்கவே மாட்டேன். அன்னைக்கு நீ என்ன அடிச்சதுலயே எனக்கு நல்லா புத்தி வந்துருச்சு. இனிமேல் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டேன். உன்னை மீட் பண்ணணும்னா கூட நான் திருட்டுத்தனமா மீட் பண்ண மாட்டேன். ஒரு ப்ராப்பர் ரீசனோட தான் வந்து மீட் பண்ணுவேன். ஏன்னா நான் உன் மேல அந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கேன். இனிமேல் நீ எப்படிலாம் சொல்றியோ அப்படிலாம் தான் நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு, எனக்கு நல்லா தெரியும் நம்ம குழந்தைய நீ வயித்துல சுமக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்பதான் நம்ம ஹீரோனுக்கே தெரிய வரும், ஆஹா நம்ம பிரெக்னன்டா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு இவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் நம்ம மேல இவ்வளவு அக்கறை காட்டுறான் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் இவன் கிட்ட என்னத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாதனால, சரி லேட் ஆச்சு, தளபதி என்ன வீட்டுல தேடுவாரு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பிடுவா. ஆனா இப்பயும் அந்த நிங்கு நம்ம ஹீரோயின் தனியா நைட் நேரம் போக கூடாதுங்கிறதுக்காக அவனோட 2 சோல்ஜர்ஸை வேற இவ பின்னாடி சேஃப்டிக்கு அனுப்பிச்சு விடுவான். ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப இந்த நிங்கு ஷென் அவளோட லவ்வர் அப்படிங்கறதுனால இதெல்லாம் பண்றானா, இல்லனா இவங்க இப்படி ஆள் மாறி இருக்காங்கன்னு தெரியாம நம்ம ஹீரோயினை ஷென்னு நினைச்சிட்டு அவ மேல லவ்ல விழுக ஆரம்பிக்கிறானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சோ இதே குழப்பத்தோடயே இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இது ஒரிஜினல் ஷென் இல்ல அப்படின்னு தெரிஞ்சக்கடுத்து அந்த நீங்க என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.